ஒருத்தர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மிரட்டுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இவர் பிஜேபி லீடர், பிஜேபியில் சேர்ந்துட்டார். இவருக்கு வந்து ஒரு நாள் கனவு வந்தது சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணார் அவர். அதாவது திடீர்னு எனக்கு வந்து ஒரு நினைப்பு வந்தது, ஒரு கனவு வந்தது. நான் வந்து என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் எது செய்தாலும் நீங்கள் யோசிச்சு தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ராதிகா மேடம். அப்படி பேசின ஆள் தான் இவர் பேர் தான் சரத்குமார். எப்படி போகிறாரு பாருங்க. நம்பர் பிளேட் இல்லாத பைக்கு, 2 பேருக்கும் ஹெல்மெட் இல்லை. அது ரோட்டில் வந்து யாருமே இல்லாத ரோட்டில் இவர் ரோட் ஷோவுக்காக மெதுவாக போனால் பரவாயில்ல. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இவங்கெல்லாம் வந்து காரில் எழுந்திரிச்சு நின்று போவாங்க. அது வந்து ஸ்லோவாக போவாங்க. அப்போ சீட் பெல்ட்லாம் போடாமல் போனால் அது வந்து வேறு விஷயம். இது அப்படி கிடையாது. இது வந்து பப்ளிக் நடக்கிற ரோடு. பப்ளிக் வந்து வேறு பைக்கு, காரெல்லாம் வேறு ஆப்போசிட்லலாம் போகுது. அந்த வழியில் அவர் வந்து நம்பர் பிளேட் இல்லாத ஒரு வண்டி, அதில் வந்து பிஜேபி துண்டு வேறு போட்டிருக்காரு அவர். பின்னாடி ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க, அவருடைய ஒய்ஃபு. அவங்களுக்கும் ஹெல்மெட் இல்லை, இவருக்கும் ஹெல்மெட் இல்லை. சீட் பெல்ட் போடாமல் ரோட்டில் போனால் நம்மளெல்லாம் பிடிப்பாங்க. ஹெல்மெட் போடாமல் போனால் நம்மளெல்லாம் பிடிச்சி